ஒருபுறம் மது ஒழிப்பு மாநாடுன்னு திருமாவளவன், இன்னொரு புறம் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு நீங்க ஒன்று சைட் போயிட்டு இருக்கீங்க. கூட்டணிக்குள்ளே இருக்கோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க யாராவது சொல்லியிருக்காங்க? ஒரு நிமிடம் ஒரு செகண்ட்லயே மதுக்கடையில் அனுப்பி மூடலாம்னு நீங்க சொல்றீங்க. இந்த விஷயம் நிச்சயமா முதல்வருக்கு தெரியும் தானே? சாராய ஆலைகளை நடத்துறது யாரு? முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவர் நினைத்தால். கோபமான கேள்விகளுக்கெல்லாம் தமிழக அரசு முறையான பதில் சொல்லாம கடந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை எவ்வளவு நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியும்? எங்களுடைய ஆதங்களையும் எங்கள் வழிகளையும் இந்த அரசு முறையாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதையெல்லாம் குறித்து விரிவாக நாங்கள் மக்களிடம் கொஞ்சம் சாப்பிடும் போது சாப்பிட்டு பசியா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, சாப்பிட்டுருவோம். திமுக அரசை கலைச்சிடணும் அப்படின்னு பிரசிடென்ட்டை பார்த்து ஒரு மனுவை கொடுத்தவர், கலைஞரை வானளாவிய புகழ்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் அன்றைய தலைவர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள். ஏன்னா சிரிக்கிறீங்க? அரசியல் காலங்கள் கோலங்கள் எப்படிலாம் மாறுது அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறேன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார எபிசோட்ல நம்ம கூட யார் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அவங்க கூட காரில் டிரைவ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நிறைய அரசியல் குறித்து பேசலாம். வாங்க டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறேன். சூப்பர். பொதுவாகவே பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னாலே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. ஒயிட் ஷர்ட் போடுவாங்க, வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க. ரொம்ப எங்காவே இருக்கீங்கண்ணா? அப்படி இல்லை, நம்ம வந்து சிறு வயதுலேருந்தே வந்து கருப்பு வெள்ளை அது பழகிட்டோம், அதனால அது அப்படியே தொடர்கிறது. சூப்பர். ஒரு ஜீன்லாம் போட்டோம்னா நம்ம எப்பவுமே எங்காவே இருப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஜீன்ஸ் இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஓ, அது காட்டன் பிராண்டா? ஆமா, 13 வருஷம் கடந்து போயிட்டு இருக்கு. 13வது வருஷம் நடக்குறதுல எதுக்குன்னு டக்குன்னு கேட்டீங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி 14 ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கிறோம், வைக்க போறீங்க? ஆமா, வர தைத்திங்கள் 1 வந்தா 14ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். பொதுவாகவே ஒரு கட்சியோடைய வளர்ச்சிக்கு பணியாற்றினா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா உங்களை மட்டும் நீ நிறைய ஒர்க் பண்ற, உன்னால நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கு, நீ கட்சிக்கே வேணாம்ப்பா அப்படியே நடந்துச்சுல, அதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யறது, கட்சியில வந்து இப்ப எல்லாமே இந்தியா முழுக்கவே வந்து தலைவர்கள் அல்லது அவர்கள் அடுத்த கட்ட வாரிசுகள் என்று நிலை வருகின்ற போது அங்க வந்து நம்ம திறமையா தொண்டர்களை கவரக்கூடிய, இளைஞர்கள் மனம் விரும்பக்கூடிய ஒரு பேச்சாற்றல், பத்திரிகை தொடர்பு, ஊடக தொடர்பு, சட்டமன்ற உறுப்பினராகிய சட்டமன்றத்தில் நம்முடைய உரைகள், மக்களுக்கான கேள்விகள், வெகுமக்களை அணிதிரட்டி போராடுகின்ற போர்க்குணம், இதெல்லாம் ஒரு தலைவராக உயர்த்தி விடுமோ என்கிற அச்சத்தினால் ஏற்பட்ட விளைவு. இருந்த கட்சி நம்மை அடிப்படை உறுப்பில் நீக்கி வெளியேறியது. இன்றைக்கு நாம் சுயமாக ஒரு கட்சியை தொடங்கி சுதந்திரமாக மக்களுக்கான பிரச்சனைகளில் தன்னிச்சையாக நாம் நினைத்ததை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி கட்சியின் செயற்குழு பொதுக்குழுனுடைய ஒப்புதலை பெற்று மக்களுக்கான போராட்ட களத்தில் நினைத்த மாத்திரத்தில் நாம் இறங்குகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவனாக கருதுகிறேன். அதனால் ஒரு விதத்தில் அது எனக்கு நன்மையில் தான் முடிந்திருக்கிறது. கிராமத்தில் சொல்லுவாங்களே, நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது. அந்த மாதிரி எங்கள் மருத்துவர் ஐயா கிட்ட எங்கள் கட்சியிலேருந்து அன்றைக்கு என்னோடு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் செய்த கழகம் நன்மையில் தான் முடிந்து தமிழ்நாட்டிற்கு வேல்முருகனை ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இன்றைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஆளாளுக்கு எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. கட்சியில இருந்து உங்களை நீக்கல, கட்சியிலேயே ஒரு போஸ்டிங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்த வேல்முருகன்ட்ட இப்ப இருக்கக்கூடிய ஒரு வேல்முருகன் போய் பேசுறாருன்னா என்ன பேசியிருப்பாரு? என்ன பேசியிருப்பாரு? உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய ஆற்றலுக்கு, மக்களை அணிதிரட்டுகின்ற தலைமைத்துவ பண்புக்கு ஏன் நீங்கள் வந்து இன்னும் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் இருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கேள்வியை இந்த வேல்முருகன் அந்த வேல்முருகனிடம் எழுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. வேல்முருகன் அப்படின்னாலே சுங்கச்சாவடி தான் ஞாபகம் வரும், சுங்கச்சாவடி அப்படின்னாலே வேல்முருகன் தான் ஞாபகத்துக்கு வராங்க. மற்ற பொலிட்டிஷியன் லீடர்ஸ்க்கு இல்லாத ஒரு அக்கறை வேல்முருகனுக்கு எதுக்குன்னா இருக்கு?
அது ஏன் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த சுங்கச்சாவடி முதலாளியிடம் சென்று தங்கள் கட்சி வளர்ச்சிக்கு என்ற பெயரிலும் தேர்தல் நிதி என்ற பெயரிலும் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் லஞ்சமாக பெறுகிறார்கள். ஆதலால் அவர்கள் செய்கின்ற லஞ்ச லாவண்யத்தை, ஊழலை, முறைகேட்டை, சட்டவிரோத சுங்கச்சாவடிகளை நடத்துவதை தட்டி கேட்டு அதை அப்புறப்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களுக்கான தார்மீக உரிமையை அவர்கள் எழுதி விடுகிறார்கள். எந்த ஒரு சட்டத்திற்கான தொழில் செய்கிற ஒருவனிடம் கட்சி வளர்ச்சி நிதி என்று கையேந்திய பிறகு அவன் செய்கின்ற அந்த தவறை தட்டி கேட்கவும் முடியாது, சுட்டி காட்டவும் தார்மீக உரிமை இழந்து விடுகிறார்கள். அதனால தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் அதை குறித்து பேச முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பொது வாழ்வில் இதுவரையிலும் எந்த கார்ப்பரேட் பெரு முதலாளியிடமும் பெரு நிறுவனிடமும் சென்று என் கட்சி வளர்ப்பதற்கு தேர்தலை நிற்பு 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். நிற்பதற்கென்று இதுவரையில் ₹1 கூட எவரிடத்திலும் நான் கை நீட்டி வாங்கியதில்லை. சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிற எந்த கல்வி கொள்ளைகளிடமோ, எந்த மணல் மாபியாக்களிடமோ, கிரானைட் மாபியாக்களிடமோ, சட்டத்துக்கு புறம்பாக தொழில் செய்கின்ற எவரோரிடமும் வேல்முருகன் சென்று நின்னதில்லை. வன்னியர் சமுதாய மக்களுக்கு பாமக செய்ய தவறிய விஷயம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா எதுவும் இருக்கு? கடந்த 1980 வன்னியர் சங்கமாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு 2023 பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கிற அந்த மாபெரும் ஒரு சமூக நீதிக்கான தொடங்கப்பட்ட இயக்கம், அந்த சமூக நீதி என்பது இதுவரும் கனவாகவே இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக கோலோச்சிய காலத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தபோது ஒன்றியத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்று ஒரு வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்ட போதெல்லாம் இந்த மாநிலத்தில் 2%, மத்தியில் வன்னியர்களுக்கான 20% என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சத்தியம் செய்து பொது வாழ்க்கைக்கு வந்து நான் இதையெல்லாம் பெற்றுத் தருவேன் என்று அந்த மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகள் இன்று வரையில் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா, கருணாநிதி இல்லாத சட்டமன்றம் தமிழ்நாடு எப்படின்னா இருக்கு? தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இருந்த சட்டமன்றம் நகைச்சுவையும் கருத்துக்களும் எதுகை முனை பேச்சுக்களும் அழகு தமிழும் இருக்கும். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்க்கின்ற போது தனக்குள் இருக்கிற அந்த கம்பீரமான குரலோடு எழுந்து நின்று ஒன்றிய அரசுக்கு அடிபணியாமல் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள், வாதங்கள் இன்று இல்லை. டக்குன்னு இல்லைன்னு சொல்லி முடிச்சு. ஆமாம், இன்று கலைஞர் போன்று ஜெயலலிதா போன்ற மிகச்சிறந்த தலைமைகள் தமிழக சட்டப்பேரவையில் இல்லாதது உண்மையிலேயே என்னை போன்ற இளைய தலைமுறையினருக்கு வருத்தம் அளிக்கிறது. இப்போ தமிழகத்தில் அந்த 2 பேர் இல்லாத ஒரு இடத்தை நிரப்புவதற்கான வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கலைஞரிடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது, ஜெயலலிதா என்கிற ஆளுமையின் இடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது. அதனால் அந்த வெற்றிடம் என்பது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. ஒரு கூட்டணி அப்படின்னாலே நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அரவணைச்சு அன்போட பழகி தேவையான அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணுங்கிறது தான் கட்சியினுடைய செயல்பாடாகவே இருக்கும். ஒரு புறம் மது ஒழிப்பு மாநாடுன்னு திருமாவளவன் மாநாடு நடத்துறாரு, இன்னொரு புறம் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு நீங்க ஒன் சைடு போயிட்டு இருக்கீங்க. கூட்டணிக்குள்ளே இருக்கும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அது திமுகவின் புரிதல் இல்லாத சிலர் கூட்டணியில் இருந்து கொண்டு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிறாயே என்று பேசியிருக்கிறார்கள், அல்லது என்னுடைய பேஜில் போய் பக்கங்களில் கமெண்ட்ஸில் கூட அதுமான கருத்துக்களை வெளியிடுறாங்க. அது அவர்களுக்கான ஒரு சரியான சமூக நீதியை குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லாததும், மது ஒழிப்பை குறித்து சரியான ஒரு புரிதலும் இல்லாமல் தான் இருக்கின்ற ஒரு கட்சியை இவர்கள் விமர்சனம் செய்கிறார்களே அல்லது குறை சொல்லுகிறார்களே என்கிற ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகின்ற கருத்தாக அதை நாங்கள் இடது கையால் தள்ளிவிட்டு மக்களுக்கான போராட்ட களத்தை நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் வன்னியருக்கானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கு அதை குறித்தான தரவுகள், புள்ளி விவரங்கள் இருக்க வேண்டும். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டில் கூட உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது வன்னியருக்கு என்று சொல்லவில்லை. அதற்கான தரவுகள் தங்களிடம் இருக்கிறதா, அந்த தரவுகளை தயார் செய்து கொடுங்கள் என்றுதான் அறிவுறுத்தி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த தரவுகளை சேகரிப்பதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த வேலையை தான் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். ஏன் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் என்று அரசை நோக்கி நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன், மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன், அல்லது அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற மேடைகளிலே என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இதில் எந்த தவறுகளும் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சமூக நீதிய இந்த விஷயத்துல திமுக காற்றில் பறக்க விட்டுருச்சு அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? அதாவது தமிழ்நாட்டில்
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அருந்தியர்களுக்கு என்று பல வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சமூக நீதி திமுக வழங்கியிருக்கிறது, கலைஞர் வழங்கியிருக்கிறார். அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எழுப்பியது போல் இந்த விடயத்தில் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருக்கிற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் தமிழக அரசு எடுக்க மறுக்கிறது என்கிற வினா இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதற்கான பதிலை திமுக தான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே வாக்கு கேட்கும்போது நிறைய கருத்துக்கள், நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் முன்வைக்கிறாங்களா? ஆனா ஆட்சியில் அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதிகள்லாம் செய்யறதுக்கு ஏன்னா மனசே வர மாட்டேங்குது. அது ஏன் வரவில்லை, ஏன் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று கேட்டுதானே நான் சட்டமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். அதனுடைய விளைவுதானே நீங்கள் சொன்னது போல திமுகவினர் உங்களை கேள்வி எழுப்புகிறார்களா என்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? அந்த கேள்வி அங்கிருந்தான் வருகிறது. திமுக கொடுத்த வாக்குறுதிகள், சாதிவாரி கணக்கெடுப்பு, படிப்படியாக மதுக்கடைகளை நாங்கள் குறைப்போம், ஆசிரியர்களை நியமனம் செய்வோம், ஒப்பந்த பணியாளர் இருக்கின்ற செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அறிவிப்போம், இதுபோன்ற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற நாசகர திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு பதவிகளிலே 90% வேலைவாய்ப்பும், தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே 100% வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதிகள் என்று இது எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றாத காரணத்தினால்தான் வேல்முருகன் ஆகிய நான் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் கேட்கின்ற கேள்விக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் வெளிப்படைத்தன்மையோடு நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். இதுதான் சிலருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஏதோ ஆளுங்கட்சியை நாம் தான் ஆதரித்து திமுகவை தூக்கி பிடிக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது எரிச்சலை ஊட்டுகிறது. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுகவோடு சென்று நான் பொதுமக்களை சந்திக்கின்ற போது, கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் சந்திக்கின்ற போது, நாங்கள் சந்தித்த இன்னல்கள், பிரச்சனைகள், மக்கள் கேட்ட கேள்விகள், மக்களை எதிர்கொள்கிறோம். ஆக அந்த மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த கடமை உணர்வோடு எங்களுக்கு வாக்களித்த எங்கள் எஜமானர்களாக இருக்கின்ற பொதுமக்கள் நாளை வீதிக்கு செல்கின்ற போது கேட்பார்களே, அதனால் இதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இதை செய்யுங்கள், இதையெல்லாம் நாம் தேர்தல் வாக்குறுதிகளாக தந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கிற எங்கள் அனைவருக்கும் இருக்கு. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இது போன்று திமுகவிற்கு ஆளும் கட்சிக்கு எதிராக உங்களுடைய நீங்க பல கருத்துக்களை முன்வைக்கிறீங்களா? இந்த மாதிரியான சூழல்ல கூட்டணியோட விரிசலுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்பட்டுச்சு? இல்ல, அதுக்கு தான் நாங்க ஏற்கனவே பல தருணங்கள் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கிற ஒரு மக்கள் விரோத, மனிதகுல விரோத ஒரு கட்சி இங்கு சாதியாய், மதமாய் மக்களை பிரித்து தனதாக்கி கொள்கின்ற பல்வேறு முயற்சிகளில், பல்வேறு தளங்களில் ஈடுபட்டு வருகிறது. இப்போது கூட தமிழ்நாட்டில் 65 இடத்திற்கு மேலே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி RSSனுடைய அணிவகுப்பை நடத்துகிறார்கள். இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணித்திருக்கிறார்கள். அதுபோன்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறிதும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல், இன்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு கிட்டத்தட்ட 70,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு தேவை, ₹1 கூட தர மறுக்கின்ற, தொடர்ந்து இன்னைக்கு காவேரி பிரச்சனையில் இரட்டை வேடம், முல்லை பெரியாறில் இரட்டை வேடம், பாலாற்றில் இரட்டை வேடம். ஆக பாரதிய ஜனதா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இதுவரையில் எந்த பயனளிக்கக்கூடிய பணிகளையும் செய்யவில்லை. அதை கூட நாம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் இங்கு மக்களை மதத்தின் பெயரால் பிரிப்பதும் சாதியின் பெயரால் பிரிப்பதும் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஒரு மக்கள் விரோத, மனிதகுல விரோத கட்சி எந்த ரூபத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி, அரசியல் அதிகாரத்தை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன நட்பு முரண்களை நாங்கள் இது போன்று தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடகங்களில் பேசி அது அரசின் கவனத்திற்கு சென்று அதனூடாகவது ஒரு தீர்வு கிடைக்காதா என்கிற அடிப்படையில் ஒரு தோழமை சுட்டுதல் என்கிற பெயரில் எடுத்து வைக்கிற கருத்துக்களை தவிர கூட்டணியில் விரிசல் ஏற்படுகின்ற கருத்துக்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய புரிதலும் என்னுடைய பார்வையும். நெருப்பு வளையத்திற்குள் சிக்கிய சூடம் போன்றுதான் மதுக்கடையில திறக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. 1974 கருணாநிதி மதுக்கடையில மூடினாரு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் என்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தது யாரு? இதற்கான அடிப்படை எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இப்ப ஸ்டாலினா மதுக்கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்கிற கருத்தெல்லாம் வெளியில பேசப்படுறாங்க. எப்படி நான் பாக்குறீங்க? இல்ல, அதுல அந்த கருத்தில் உண்மை இருக்கிறது. கலைஞர் ஒரு காலத்தில் மூடினார், அதற்கு பிறகு எம்ஜிஆரும் திறந்தார், ஜெயலலிதாவும் திறந்தார், கலைஞரும் திறந்தார். ஆக எப்படி மதுக்கடைகளை மூடுவதற்கு
முயற்சி எடுத்து அதை மூடினார்களோ, அதற்கு பிறகு நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டை சுற்றி அண்டை மாநிலங்களில் அனைத்தும் மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற போது ஒரு மாநிலத்தில் மட்டும் மது விலக்கு சாத்தியம் இல்லை என்கிற கருத்தை தான் அன்றைக்கு முன்வைத்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவர் நினைத்தால், ஒரு அரசு அதிகார வர்க்கம், அரசு இயந்திரம் நினைத்தால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். அது உடனடியாக செய்வதற்கு சாத்தியம் இல்லாத சூழலில்தான் கடந்த கால தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஓடோடி விட்டன. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வழக்கை தொடுத்தனுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு இணங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் பிரதான கோவில்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் முன்பு இருக்கின்ற மதுக்கடைகள் சில 500 கடைகள் மூடப்பட்டன. ஆனால் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் திமுக கழகத்தின் தலைவராக இருந்து பொதுமக்களிடம் வாக்குகளை சந்திப்பதற்கு முன்பாக சொன்ன வாக்குறுதி என்பது படிப்படியாக மதுக்கடைகளை நாங்கள் மூடுவோம். இது அதிமுகவும் சொல்லியிருக்கு, திமுகவும் சொல்லியிருக்கு. ஆக 2 கட்சிகளுமே இதில் மதுக்கடைகளை மூடுவதிலும் இவருக்கு பங்கு இருந்திருக்கிறது, மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்ததிலும் பங்கு இருக்கிறது. இந்த நாட்டுடைய IAS அதிகாரி என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை அல்லது IAS படித்த ஒருவரை டாஸ்மாகினுடைய MD-யாக நியமித்து உள்துறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை என்று ஒரு துறை செயலாளர் தலைமையிலேயே மதுவை ஒழிக்க ஒரு துறை உருவாக்கிவிட்டு அதே துறையின் IAS அதிகாரிகளையும் அந்த மது ஒழிப்புத்துறையினுடைய காவல்துறை IPS அதிகாரிகளையும் வைத்து ஏன் மதுக்கடைகளில் வருமானம் குறைந்தது என்று ஆய்வு செய்கின்ற ஒரு அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுதான் ஒரு சட்ட. நீங்களே சொல்றீங்க அந்த பாட்டல்ல மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்றீங்க. அப்ப நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடான மதுவை ஏன் மதுவிலக்கு துறை என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசு அந்த மதுபான கடைகளை நடத்த வேண்டும்? தமிழ்நாடு அரசின் திமுக, அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மதுபான ஆலைகளை நடத்துறது யாரு? இந்த திமுக, அதிமுக என்கிற இந்த மாபெரும் அரசியல் பெரிய கட்சிகள் இருக்கிற இந்த பண முதலாளிகள் தானே. ஆக உண்மையிலேயே மனப்பூர்வமாக ஜெயலலிதாவாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், இப்போது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினாக இருந்தாலும் அவர்கள் மனது வைத்தால் கண்டிப்பாக ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். கண்டிப்பாக சாத்தியம்தான், சாத்தியம் இல்லாத ஒன்று அல்ல. அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வேல்முருகனை போன்றவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை போன்றவர்கள், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமான் போன்றவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை ரத்தம் சீமான் போன்றவர்கள், இன்னும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே சொல்லுது. இன்னும் சொல்ல போன இஸ்லாம் என்கிற அந்த மதமே அந்த மதுவுக்கு எதிரான ஒரு கோட்பாடை வகுத்திருக்கிறது. ஆக இப்ப கூட்டணி கட்சி இருக்கிற கட்சியாக இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோ, மனிதநேய மக்கள் கட்சியோ, ஆதரவு அளித்திருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சியோ, வேல்முருகனோ, நாங்க யாருமே இந்த மதுவை நீங்க வீங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்கல. இந்த மதுவுக்கு எதிரான கட்சிகள் தான் நாங்க எல்லாருமே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட. அதனால கண்டிப்பாக அரசு நினைத்தால், மாண்புமிகு முதலமைச்சர் நினைத்தார், அவர் கையில் தான் இந்த துறை இருக்கு. நாளைக்கே இதை ஒரே ஒரு அரசு உத்தரவின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அத்தனை கடைகளையும் மூடி தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான தாய்மார்களின் தாலி அறுபடுவதை தடுத்து நிறுத்த முடியும். ஒவ்வொரு தனிமனித தமிழருடைய உழைப்பையும் அரசே சுரண்டிக் கொள்வது தடுத்து நிறுத்தப்படும். இப்ப நீங்கள் சொல்வது போன்ற ஒரு நிமிடம் ஒரு செகண்ட்லயே மதுக்கடையில் அனைத்தையும் மூடலாம்னு நீங்க சொல்றீங்க. இந்த விஷயம் நிச்சயமா முதல்வருக்கு தெரியும் தானே? தெரியும் தான். இப்ப என்ன காரணனால அதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க? அது உங்களுக்கு என்ன நான் சொல்லணுமா? புதிய தலைமுறைக்கு சாராய ஆலைகளை நடத்துறது யாரு? பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிற திமுக கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் தான் இந்த மதுபான ஆலைகளை நடத்துறாங்க. இப்ப மது ஒழிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஸ்டாலினுக்கு இருக்குதானே? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அது இருக்கிறதுனாலதான் 2 பேரையும் மாநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதான் அது அவர்கிட்ட இருக்குதான்னு நீங்க தான் கேட்கணும். என்னை பொறுத்தளவு அவருக்கு இருக்கணும். அவர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். இங்க இந்த மது தான் எல்லா குற்றங்களுக்கும் தாயா இருக்குது. அதனால இந்த மதுவை ஒழிக்கணும். அதே மாதிரி இந்த போதைப் பொருள்கள், அது கஞ்சா, ஹெராயின், அது சாக்லேட்டு, என்ன பல விதங்கள்ல இந்த போதை வாஸ்துகள், போதை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை 6 அறிவை முற்றுமுழுமாக அழித்து சுயமாக சிந்திக்க விடாமல் 3 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, பிறந்த குழந்தையிடம் கூட இன்றைக்கு பாலியல் வல்லூருக்கு தள்ளப்படுகின்ற, மனிதனை தன்னிலை மறக்க செய்கின்ற இந்த போதைப் பொருள்கள் எதுவும் இல்லாமல் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு மிக கடுமையான இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது பெரும் விருப்பம்.
நீங்க பேசும்போது ரொம்ப பகிரங்கமா அந்த ஆத்திரம் வெளியில தெரியுது. பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்த முடியும் என்ற ஒற்றை வார்த்தையினாலதான் 2016 தேர்தல திமுக தோல்வி அடைஞ்சதா சொல்றாங்க. படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும்னு சொன்னனாலதான் அதிமுக வின் பண்ணதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்ல, அதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு முன் வந்ததால திமுக தோத்தது என்று சொல்வது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் சமூகம் ஒரு அறிவுள்ள சமூகம். அது வேறு பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். இன்று போல் அன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணி இல்லாததாக கூட இருக்கலாம். அதனால இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ்நாடு மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோடுல அதிமுகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் 2026 தேர்தலை இணைய போறதான சொல்றாங்க. இல்ல, அப்படி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை. இப்போதைக்கு நாங்க அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பாரதிய ஜனதா என்கிற என் கொள்கை எதிரியோடு, சித்தாந்த எதிரியோடு, கருத்தியல் எதிரியோடு நான் கண்டிப்பாக எந்த காலத்திலும் சேர்ந்து பயணிக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தலை வெற்றிகரமாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய இந்த கடுமையான விமர்சனங்களாக கூட திமுக கருத்தில் கொண்டு அல்லது எடுத்துக்கொண்டு அவர்களே வேல்முருகன் நம்மோடு இருந்து கொண்டே கடுமையாக நம்மை விமர்சனம் செய்கிறான், நம்மளை விமர்சனம் செய்து நம்ம ஆட்சி விமர்சனம் செய்து பேசுகிறான் என்று ஒருவேளை திமுக உயர்நிலை குழு கூடி வேல்முருகன் நமக்கு தோதுபட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேண்டுமானால் என்னை ஓரங்கட்டலாம், ஒதுக்கலாம், நீக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஆனால் நான் இன்று வரையில் நான் பிரிது எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி அமைப்பதை குறித்தோ கூட்டணியில் சேருவதை குறித்தோ நான் கவலைப்படவில்லை. நான் இந்த நாட்டின் மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பா இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் இன்னைக்கு பெரும் பகுதிகளை தமிழர் அல்லாத சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்தவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு துவக்கப்பள்ளியில் தொடங்கி ஆராய்ச்சி கல்லூரி வரையிலும் தமிழே படிக்காமல், தமிழே பேசாமல், தமிழே எழுத தெரியாமல் பட்டங்களை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது. அரசு பள்ளிகளே அதிமுக கொண்டு வந்த அரசு பள்ளிகளே ஆங்கில வழி கல்வி என்பது தமிழ்நாட்டு தமிழர்களிடம், தமிழ்நாட்டு பிள்ளை செல்வர்களிடம் தமிழையே இன்றைக்கு விலக்கி வைக்கின்ற ஒரு மோசமான செயல்கள் எல்லாம் இங்கே நடந்தேறி இருக்கிறது. அதுபோன்று இங்கு ஒன்றிய அரசினுடைய 44 கல்வி நிறுவனங்கள், ஐஐடி, IMF, IIIT, லெதர் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு ஒரு 10% கூட இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 7 கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கான படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து உயர்கல்வி பெற்று இந்திய முழுக்க அதிகாரத்தில் கோலோச்ச வேண்டும் என்ற அறிவுரையோ ஆலோசனைகளை வழங்காத ஒரு சூழல் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. அதுபோன்று இங்கு யார் வேண்டுமானாலும் தமிழர் என்கிற ஒரு தகவலை பெற்று நாங்களும் தமிழர்கள் தான் என்று உரிமை கொண்டாடி தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தாய் வழி தமிழ் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் நம்ம பியூரோக்ரசியில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தமிழர் அல்லாத பிரிதொரு இனம் இந்த மண்ணில் எல்லா விதமான அதிகாரத்தையும் அபகரித்துக் கொள்கிறார்கள். அல்லது இந்த நாட்டை ஆண்ட அதிமுக, திமுக என்பது அவர்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள். இதில் நான் மாறுபடுகின்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் DGP என்று சொல்லக்கூடிய உயர் பதவியிலிருந்து, சென்னை போன்ற பெருநகரங்களில் இருந்து, முக்கியமான சட்ட ஒழுங்கு அதிகாரிகள் இருந்து, இந்த நாட்டுடைய தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர் என்று உயர் பதவிகளில் இந்த நிலத்தை தாயகமாக கொண்ட, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களை நியமனம் செய்தால்தான் இந்த தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்கள், கலாச்சார விடயங்கள், இங்கு தமிழர்களுக்கான உரிமைகளை நிலைநிறுத்துவதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இருக்கும். அவர்களெல்லாம் நியமனம் செய்யப்படாத காரணத்தினால்தான் கடந்த காலங்களில் TNPSசில இப்படி ஒரு மோசமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணிகளிலே உயர் பதவிகளை பெருமளவில் பிடித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற சகோதரர் உதயநிதிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற செயலாளர் யாரு? ஏன் அங்க தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகளே இல்லையா? தமிழர்கள் யாருமே தங்களுக்கு செயலாளராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தமிழ் இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நான் பிற மொழி IAS அதிகாரிகளை குறைத்து மதிப்பிடல, அவருடைய பணிகளை குறித்து நான் எந்த சந்தேகமும் எழுப்பல. ஆனா நான் இது என்னுடைய நிலம், இது என் நாடு, என் மொழி, என் மக்கள் தான் இந்த அரசை தேர்வுக்கு வாக்களித்திருக்காங்க. பீகாரையோ, உத்தரப்பிரதேசக்காரனோ, ராஜஸ்தான்காரனோ, கன்னடக்காரனோ, ஆந்திரத்துக்காரனோ, மலையாளிகளோ வாக்களித்து நீங்க நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வரல.
ஆக இந்த மக்களினுடைய வாக்குகளை பெற்று இந்த மக்களை ஆளுகின்ற முதலமைச்சர் அலுவலகத்தில் யார் பணி செய்யணும்? துணை முதலமைச்சருக்கு யார் அறிவுரை சொல்லணும்? அப்ப நான் சொல்றேன், இந்த மொழி சிக்கல் வந்தா, தமிழர் உரிமைக்கான பிரச்சனைகள் வருகின்ற போது இவர்கள் எப்படி இது குறித்து கவலைப்படுவார்கள்? முதல்ல இவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய புவியியல் சார்ந்த, மரபு சார்ந்த, தொல்லியல் சார்ந்த கலாச்சாரம் பண்பாடுகளை குறித்தான ஒரு புரிதல் முதல்ல இருக்குமா? அவங்களுக்கு அந்த புரிதலே இருக்காது. அப்ப இது வந்து ரொம்ப நுட்பமாக தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். ஆனா அதை சிந்திக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு தனதான உரிமைகளை நாம் இன்னைக்கு இழந்திருக்கிறோம். நீங்க வந்து இடுக்கி மாவட்டத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், போன வாரம் தமிழர்களை திரட்டி அடிச்சான். இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் தான் அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தேன். இன்னைக்கு இந்த தமிழர்களுக்கான அரசு, தமிழ்நாட்டு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியாக கேரள அரசோட அதை குறித்து விளக்கம் கேட்டிருக்கணும்ல. இங்கிருந்து ஒரு மூத்த அமைச்சரை அனுப்பி எங்களுடைய தமிழ் மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணுமா இல்லையா? எழுப்பிச்சா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நாங்கள் துணிந்து சுட்டி காட்டுகின்ற போதுதான் நாங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறோம். ஆனா நாங்க அதை பத்தி நாங்க கவலைப்படுவது இல்லை. இன்னைக்கு வந்து காவேரி பிரச்சனை வந்தா கர்நாடகத்துல தமிழனை அடிச்சு சித்திரவதை செய்து தூக்கி காவேரி ஆத்துல வீசுறான். நூற்றுக்கணக்கான பேருந்துகளை கொளுத்துறான். காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது, கர்நாடக காவல்துறை. ஆனா இங்க மலையாளிகள் எவ்வளவு சுகபோகமா இங்க வாழ்றாங்க. இன்னைக்கு ஆந்திரர்கள் எவ்வளவு சுகபோகமாக தொழிலதிபராக இங்க வாழ்றாங்க. கன்னடர்கள் எவ்வளவு சுகபோகமா இந்த மண்ணுல வாழ்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வணிகம் என் தமிழ் சமூகத்திட்ட, நீங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்த வணிகம் யாருக்கிட்ட இருந்துச்சு? இன்னைக்கு தங்க வணிகம் யாருக்கிட்ட இருந்துச்சு? இரும்பு வணிகம் யாருக்கிட்ட இருந்துச்சு? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ் யார் கையில் இருந்துச்சு? இன்னைக்கு என் தமிழ் இஸ்லாமியர்கிட்ட இருந்த அந்த இரும்பு வணிகம் இன்னைக்கு யார் கையில் இருக்கு? மஞ்சள் வணிகம் யார் கையில் இருக்கு? முந்திரி வணிகம் யார் கையில் இருக்கு? இங்க இருக்கிற இருசக்கர வாகனத்தினுடைய ஆர்சி புக்கெல்லாம் இன்னைக்கு யார் கையில் இருக்கு? இங்க ஓடுற ஆட்டோ, காரு, மகிழுந்து யார் கையில் இருக்கு? தமிழ்நாட்டின் தலைநகரம் இந்த சென்னை, இங்க இருக்கிற எந்த ஒரு 7 நட்சத்திர ஹோட்டல்களோ 5 நட்சத்திர ஹோட்டல்களோ இந்த நாட்டின் பூர்வீகமாக கொண்ட என் தமிழ் சாதிகளுக்கு, தமிழ் முதலாளிகளுக்கு சொந்தமா இருக்கா? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. பீனிக்ஸ் மக்களுக்கு ஓனர் யாரு? சத்தியம் திரையரங்குக்கு ஓனர் யாரு? ஐநெக்ஸ் திரையரங்கத்துக்கு ஓனர் யாரு? பிவிஆர் தியேட்டருக்கு ஓனர் யாரு? வடபழனி போரன் மகாலுக்கு ஓனர் யாரு? ஸ்பென்சர் பிளாசாவுக்கு ஓனர் யாரு? அப்ப நாங்கள் தமிழ்நாட்டில் இங்கு வெறும் ஓட்டு போடுகின்ற மக்களாக, கூலிகளாக இப்படித்தானே இருக்கிறோம். இப்ப நான் உங்க தொலைக்காட்சியில இவ்வளவு வழிகளை சொல்றேன். இது அரசு இயந்திரங்கள். அரசு ஒரு தமிழ் மீது பற்று உள்ள ஒரு தமிழன் இந்த நாட்டுடைய தலைமை பொறுப்புல இருந்து, ஒரு அதிகார வர்க்கத்துல இருந்து, என்ன வேல்முருகன் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாரு, இதுல என்ன உண்மை இருக்கு? வேல்முருகனை கூப்பிடுவோம், பேசுவோம், அழைச்சி பேசுவோம், எங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, அப்படி நடைமுறைப்படுத்தணுமா? இப்ப 15 ஆண்டு காலமா நாங்க போராடிட்டு கைதாயிட்டு நீங்க மண்டலத்துல கொண்டு போய் வைப்பீங்க, கேச போடுவாங்க. நாங்க கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சோட போய் நீதிமன்றத்துல படிக்கட்டுல ஏறி இறங்கி எங்க வாழ்வு தொலைந்து போகணுமா? சொல்லுங்க சார். இப்போ கடந்த காலத்தை விட்டுருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல தமிழ் மீதும், தமிழ்நாடு மீதும், தமிழ் மக்கள் மீதும் மு.க. ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா அவர் இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும். ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் பண்ணா நான் சாட்டிஸ்பேக்ஷனா இருப்பேன் அப்படின்னா என்ன வரும்? அதான் நான் சொல்றேன். முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகள், தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்கள், தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ்நாட்டவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு பதவிகளில் 100% வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இங்க இருக்கிற தனியார் பொதுத்துறை நிறுவனங்களில் அந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும், சமூக நீதி பின்பற்றி, இடஒதுக்கீடு பின்பற்றி. அதே மாதிரி ஒன்றிய அரசு பதவிகளில் 90% தமிழ்நாட்டை சார்ந்த, தாய்மொழி தமிழாக கொண்ட, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு வழங்கப்படும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை ஒன்றிய அரசின் மூலமாக நிறைவேற்றி அமுல்படுத்த செய்ய வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள். சாதிவாரி கணக்கெடுப்புன்னு கூடிய இந்த 2 மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் ஒரு அக்கறையோட நீங்க உங்களுடைய ஆதங்கமான, கோபமான கேள்விகளுக்கெல்லாம் தமிழக அரசு முறையான பதில் சொல்லாம உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அவங்களே கடந்து போயிட்டாங்க அப்படின்னா 2026 தேர்தலில் இதற்கான கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? மக்கள் பதில் சொல்லுவாங்க. மக்கள் பதில் சொல்லக்கூடிய வேலைகளை வேல்முருகன் போன்றவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் களத்தில் சென்று எங்கள் மக்களிடம் பேசுவோம். ஏன்னா இது வந்து எங்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. என் பண்பாட்டை அழிப்பது, என் கலாச்சாரத்தை அழிப்பது, என் நாகரிகத்தை அழிப்பது, என் மொழியை அழிப்பது, என் வேலை வாய்ப்பை என் கையிலிருந்து புடுங்குவது, என்னுடைய வணிகத்தை என் கையிலிருந்து புடுங்குவது, என்னுடைய வீதிகளில் என்னுடைய தலைவர்களுக்கு சிலைகள் இல்லை, என்னுடைய தலைவர்களுக்கு, என்னுடைய முன்னேற்றி ஏர்களுக்கு, இந்த மண்ணையே தூக்கி இந்த இனத்திற்காக, மொழிக்காக தியாகம் செய்தவர்கள், இன்னைக்கு இந்த மொழிக்காக தன் உயிரையே தீக்கரை ஆக்கின தாளமுத்து நடராஜனுக்கு இங்க சிலை இருக்கா? ஆனா இங்க சோபன் பாபுக்கு சிலை இருக்க? எத்தனை பிற மாநிலத்தவர்களுக்கு இங்க சிலை இருக்கு? வெள்ளக்காரனுக்கு சிலை இருக்க?
இப்ப இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை எவ்வளவு நாள் நாங்க பொறுத்துக் கொள்ள முடியும்? இத்தனை எங்களுடைய ஆதங்களையும் எங்கள் வழிகளையும் இந்த அரசு முறையாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதையெல்லாம் குறித்து விரிவாக நாங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்வோம். அது எந்த அரசாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய ஒரு கட்சி, உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சி, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க செய்யறோம், எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அதிமுக அழைப்பு விடுத்தா? அதிமுக கடந்த காலங்கள்ல இப்ப நான் சொன்னேன், இந்த 85 ஆண்டுகள் அதிமுக தானே ஆண்டு இருக்கு. அப்படி என்ன செஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப எதை நம்பி நாங்க அவங்க கிட்ட போறது? ஏன் நாங்க திரும்ப திரும்ப இந்த அதிமுக திமுக கிட்ட தான் நாங்க போகணுமா? இப்ப நீங்க ஒரு பச்சை தமிழன், நீங்களே சொல்லல. அப்ப இவ்வளவு உணர்வு உள்ள, இவ்வளவு உணர்ச்சி உள்ள, இந்த மொழியின் மீது, இந்த இனத்தின் மீது பற்றுள்ள வேல்முருகனை போன்றவர்களை ஏன் இந்த நாட்டு மக்கள் வாய்ப்பு தரவில்லைன்னு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் மக்களை பார்த்தா நீங்க கேட்கணும். அப்ப வேல்முருகனை மட்டும் நான் சொல்லல, எத்தனையோ தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள். எங்க நல்லகண்ண ஐயாவுக்கு என்னங்க குறை? எங்க நெடுமாற ஐயாவுக்கு என்னங்க குறை? நீங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்ன சமூக நீதிக்காக போராடலையா? அவர்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? நீங்க திருமாவளவன் சமகாலத்தில் அரசியல் தலைவரா இல்லையா? இன்னைக்கு சீமான் சமகாலத்தில் தமிழர் தலைமையா இல்லையா? எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் லஞ்சம், லாவணியம், ஊழல், குடும்பம், ஜாதி, மதத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு அடுத்த உழைக்கும் மக்களுக்காக போராடலையா? வேல்முருகனை விடுங்க, ஏன் இவர்களுக்கெல்லாம் இந்த தகுதிகள் இல்லையா? நீங்க திரும்ப திரும்ப போய் 2026 திமுக வெளியேறி அதிமுக கூட்டணி வைப்பீங்களான்னு கேக்குறீங்க. இத்தனை பிரச்சனைகளையும் குறித்து அது திமுக அதிமுக இந்த அரசுகள், இரு அரசுகளுமே கவலை கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வார்கள், அல்லது தமிழ்நாட்டு மக்களை நகர்த்துவதற்கான பணிகளை வேல்முருகனே தொடங்குவான். ஒரு கூட்டணி கட்சியில இருந்துட்டு மக்களுக்காக, மக்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் மூலமா அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நிறைய கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது மூலமா உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அதுக்கு பல பரிசுகள் நான் வாங்கியிருக்கிறேன். தேச விரோத வழக்கு வாங்கியிருக்கிறேன், கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, பல எண்ணற்ற வழக்குகளை என் மீது காவல்துறையினுடைய அடக்குமுறைகளை நான் இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் இறங்கி போராடுவதை சகித்துக் கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத பிறமொழியாளர்களுடைய சூழ்ச்சி, வஞ்சகத்தால் பிறமொழி ஆட்சியாளர்கள் அதிகாரத்து காவல்துறையிலே IAS IPC ஆக இருந்தவர்களால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற என் குடும்பம் பெருவேறு வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஏன் நான் குடும்பத்தையே இழந்திருக்கிறேன். ஆக இதையெல்லாம் தாங்கி இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் அறம் சார்ந்த ஒரு போர்க்குணத்தை என் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்திலும் தோழர் தமிழரசன் அவர்களிடத்திலும் நான் பெற்றிருக்கிறேன். அதனால் என் உயிரே போனாலும் நான் சொன்ன இந்த கருத்துக்களில் இருந்து இந்த சமரசமற்ற என் மொழி, என் இனம், என் நாடு, என் நிலம், என் பண்பாடு, என் கலை, என் கலாச்சாரம், என் வணிகம், என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை, இதற்கு தீங்கு விளைவிப்பன் எவனாக இருந்தாலும் அவனை தோலுரித்து காட்டுவது, என் மக்களை இந்த தீங்குகளில் இருந்து காப்பது, இதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பதவி எனக்கு ஒரு பொருட்டல்ல, கூட்டணி எனக்கு ஒரு பொருட்டல்ல. முதல்வர் பதவி அப்படின்னா திமுக அதிமுக மட்டும்தான் வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பகிரங்கமா வச்சிருந்தீங்க. என்ன காரணம்? அந்த கட்சிகள் தமிழ்நாட்டை போதுமான அளவுக்கு ஆண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர், தமிழ்நாடு முன்னேற்றம் போன்ற பல்வேறு தளங்களில் பணியாற்றுகளை எங்களை போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் வழங்க வேண்டும். வேல்முருகனுக்கு இல்லை என்றாலும் வேல்முருகனை போன்ற பல தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இந்த மண்ணில் நேர்மையான அரசியலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக நான் அந்த கருத்தை முன்வைத்தேன். ரொம்ப கோபமா ஆதங்கமாவே இருக்கீங்க. கொஞ்சம் சாப்பிடும் போதே சாப்பிட்டு பசி ஆறுங்கன்னு சொல்றீங்களா? சரி, சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டே பேசலாம். கண்டிப்பா பேசலாம், சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா என்னதுண்ணா? எனக்கு கடல் உணவுகள் தான், குறிப்பாக மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதை தான் நீங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறீங்க, நன்றி. இப்போ கொஞ்ச நாளாக இந்த அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு எண்ணெயில் பொரிச்ச மீன்கள், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் சாப்பிட்றதில்ல. ஓ அப்படியா? நான் தெரியாம நிறைய ஃப்ரை வேற தம்பி வாங்கி வச்சிருக்கேன். குறிப்பிட்ட மக்களுக்காண்டி நிறைய போராடுறீங்க, ரொம்ப தைரியமா கெத்தா நல்லா போல்டா வேற போராடுறீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜியா போராடலாம்ல. அதனால தானா. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமாண்ணா? ஓரளவுக்கு சமைப்பேன். இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த செலிபிரிட்டி கூடலாம் உட்காந்து சாப்பிட்டது என் மைண்ட்ல இன்னும் இருக்கு அப்படின்னா இது ஞாபகம் இருக்கா? பள்ளி பருவத்தில் படிக்கின்ற காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளோடு
ஒரு 10 வயது பள்ளி சிறுவனாக இருந்தபோது அவங்களோட சேர்ந்து நாங்களாக சமைச்சு கிடைச்சதை வச்சு சமைச்சு சாப்பிட்ட அந்த நினைவுகள் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போது மருத்துவர் ஐயா வீட்டில், அன்புமணி வீட்டில், ஐயாவுடைய துணைவியார் அம்மா, அவங்களுடைய பெரிய மகள் கவிதா, அவங்க அந்த வௌவால் மீன், அது வவ்வல் மீன்ஸ் வாவல். பாவல், அது செஞ்சு கொடுப்பாங்க. ஐயாவுடைய பெரிய மகள் காந்தி, மருத்துவர் ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு திண்டிவனம் போனோம்னா அங்கே சாப்பிடுவோம். அப்புறம் ஐயா கூடயும் சாப்பிடுவோம். ஐயா கூட சாப்பிடும்போது அளவான சாப்பாடு இருக்கும், அங்கே வீட்டில் சாப்பிடும்போது நல்லா சாப்பாடு இருக்கும். அதேமாதிரி அன்புமணி ராமதாஸ் வீட்டில் சௌமியா அன்புமணி அவங்க சமைச்சு, சின்னையா சொல்லக்கூடிய அன்புமணி, நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் இருக்கும். பொதுவாக நானும் அதேமாதிரி இந்த விருந்து உபசரிப்பில் என்னுடைய கிராமத்துக்கு யாராச்சும் விருந்தினரை கூப்பிட்டா அப்படின்னா அவங்களுக்கு இதுமாரி எல்லா விதமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அதை நான் எங்கள் பகுதியில் என்ன கிடைக்குதோ இத்தனை வகைகளோட உணவு பரிமாறணும்னு ஆசை. அதை பரிமாறியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பரிமாற அளவில் தான் இருக்கிறேன். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மருத்துவர்களுடைய அறிவுரை. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இவங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட்றது, சாப்பிடாம போனதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வேதனையாகவே இருக்கு. மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் யாருன்னா இருக்கா? நான் இந்த உலகத்தில் என் உயிரை விட, என்னுடைய எல்லாவற்றைகளை விட பெரிதும் மதிக்கிற எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர் தான். அவரை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்புகள் பல முறை கிடைத்தும் அதை தவறிட்டேன். கண்டிப்பாக அவரோட சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தா உலகத்திலேயே விருந்தோம்பலில் அவரை மிஞ்ச யாருமே முடியாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் அறிவுமதி. அதனால் அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டா இப்போ ரொம்ப நான் வருத்தப்படுறேன். பல முறை எனக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலையில் கிடைத்தது. இந்த எல்லை வரை கூட கடல் வழியாக சென்று சந்திக்காமல் நான் வந்துட்டேன். அதுக்கு காரணம், நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தேன். சுதந்திர தமிழீழ மண்ணில் அந்த நாட்டின் அதிபராகவோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் போன்ற உயர் பதவிகளில் தான் என் தமிழீழ தேசிய தலைவரை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதிமொழியோடு நான் இருந்தேன். அதனால தான் பல காலகட்டங்களில் புலிகளோடு கடல் வழி நகர்வுகளில் எனக்கு சம்பந்தம் இருந்தும் கூட, அந்த சந்திப்புக்கான சூழல் வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தும் கூட, அதை நான் அந்த கொள்கை வழி நின்று சுதந்திர தமிழில் தான் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருந்த காரணத்தினால தலைவரோட சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரியான விருந்தோம்பலோட கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. நீங்கள் சொன்னீங்களே இந்த இடத்துக்கு வந்தால் தான் நான் உங்களை சந்திப்பேன்னு, இது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நெருக்கமான இருந்த புலனாய்வு போராளிகள் தம்பிகளோடு, நண்பர்களோடு அவர்களுக்கு தெரியும். தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது போகாத ஊருக்கு ரூட் சொல்கிற மாதிரி தான் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. உண்மைதானா? தற்போதைக்கு தேசிய அளவில் மது கொள்கை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று தான். அதனால் அவருடைய அந்த கூற்றை நான் ஏற்கிறேன். திமுக அரசை கலைச்சிடணும் அப்படின்னு பிரசிடெண்ட்டை பார்த்து ஒரு மனு கொடுத்தவர் கலைஞர் அவர்களுடைய ஸ்டாம்ப் வெளியீட்டுக்கு வருகை தந்து கலைஞரை வானளாவிய புகழ்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் அன்றைய தலைவர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள். ஏன்னா சிரிக்கிறீங்க? அரசியல் காலங்கள் கோலங்கள் எப்படிலாம் மாறுது அப்படின்னு நினச்சி சிரிக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண ராஜ்நாத் சிங் அங்கே சீஃப் கெஸ்டாக வர்றாரு. ராஜ்நாத் சிங் சென்னை வருகை, ஆளுநர் தேநீர் விருந்து, செந்தில் பாலாஜி விடுதலை, முதல்வர் ஸ்டாலின் டெல்லி பயணம், இதையெல்லாம் ஒரு விஷயமா வச்சு பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், உங்களுடைய பார்வையில் எப்படி நான் பார்க்குறீங்க? எனக்கு ராஜ்நாத் சிங் அழைத்து கலைஞருக்கான ஸ்டாம்ப் வெளியிட்டதில் உடன்பாடு இல்லை. தினந்தோறும் சனாதன கருத்துக்களையே பேசி வருகின்ற, திருக்குறளை, பெரியாரை, அண்ணாவை, அம்பேத்கரை அவமானம் செய்கின்ற தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய விருந்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு விருப்பமில்லை. அதனால் இதை அனைத்தையும் நான் புறக்கணித்து தான் கடந்த 4 ஆண்டு காலமாக அவருடைய தேநீர் விருந்து புறக்கணித்து வருகிறேன். முதலமைச்சருடைய டெல்லி பயணம் என்பது தமிழ்நாட்டிற்கான பல்வேறு அரசு திட்டங்களுக்கு உரிய நிதி பெறுவதற்காக சென்றதாக நான் செய்தியை அறிகிறேன். அதையும் தாண்டி உள்ளுக்குள் அரசியல் கண்டிப்பாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வரும்போது பல்வேறு கொண்டாட்டங்கள்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டாங்க. இதற்கு சீமான் ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். இந்த விமர்சனத்தை எப்படின்னா பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த கேள்விக்கான
பதிலை நான் தற்போதைய சூழலில் இந்த ஊடகங்களில் பேசுவதையே நான் விரும்பவில்லை. துணை முதலமைச்சர் ஆனார் உதயநிதி ஸ்டாலின். அது ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரம். முதலமைச்சர் அவருடைய மகனை துணை முதலமைச்சராக அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அரசு ஆணையின் மூலமாக நியமித்திருக்கிறார். நியமனம் பெற்றிருக்கிற துணை முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இது மனப்பூர்வமா உங்க மனசுல இருந்து வந்த ஒரு இவரை பொறுத்த வரையில அரசியல் சட்டம் அவருக்கு தந்திருக்கிற உரிமையை பயன்படுத்தி அவரை நியமிக்கிறாங்க. அதை தாண்டி அதில் எனக்கு வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று எப்படி மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள் எதிர்வரும் காலங்களில் என்பதை குறித்து, பிற்காலத்தில் அவருடைய செயல்பாடுகளை குறித்து என்னுடைய பதில் அமையும். தமிழக வெற்றி கழகம், நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன். இந்திய நாட்டின் குடிமகன் யாருக்கு வேண்டுமானாலும் இந்திய நாட்டில் தேர்தல் ஆணையினுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு கட்சி தொடங்குவதற்கான உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழர். அந்த வகையில் அவரை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் திரைத்துறையிலிருந்து நேரடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிம்மாசனத்தை நோக்கி தான் விஜயினுடைய பயணம் இருக்கும் என்கிற அளவில் இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்கள் பேசு பொருளாக மாற்றப்பட்டு இருப்பதை அதில் எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. முதலில் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த தமிழர் நிலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், இந்த மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், பெண்கள் எந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தமிழ் சமூகம் சந்தித்து வருகிறது, இதை குறித்தான விஜய் அவர்களுடைய பார்வை என்ன, கருத்து என்ன? இப்போ பூரண மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாமா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா, நான் கேட்கிற தமிழக வேலை தமிழர்களுக்கே என்கிற உறுதி சட்டம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இயற்றி 100% அதை உதவி செய்ய வேண்டுமா வேண்டாமா. இப்போ சாம்சங் போன்ற பெரும் தொழிற்சாலைகளில் போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகளே அங்கு குடியேற்ற உரிமை இல்லாமல், தொழிற்சங்க அங்கீகாரம் செய்யப்படாமல் போராடி வருகிறார்கள். இதில் விஜயனுடைய கருத்து என்ன? கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டுமா வேண்டாமா, தமிழ் ஈழம் என்கிற தனிநாடு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அங்கு உருவாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலையா இல்லையா, இங்கு சுங்கச்சாவடிகள் ராப்பகல் கொள்ளையில் ஈடுபடுகிறார்களா இல்லையா, இது தமிழ்நாட்டு உணர்வுகளுக்கும் மக்களுக்குமான அந்த கோரிக்கைகளை குறித்து விஜயனுடைய புரிதல் என்ன, பார்வை என்ன போன்ற தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா, அதானி துறைமுகமும் பரந்தூர் விமான நிலையமும் வேண்டுமா வேண்டாமா, ஒரு தனியார் டாட்டாவுக்காக 15 கிராம மக்களுடைய வாழ்வுரிமையை பறித்து அங்கே 25க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகள், ஆறுகள், நீர்கள், நீரோடைகள், குட்டைகள் இது அனைத்தையும் தரமட்டமாக்கி அந்த மக்களையே தங்கள் மண்ணில் பண்பாடு, கலை, கலாச்சாரம், தங்கள் வழிபாட்டு உரிமைகள் அனைத்தையும் நிர்மூலமாக்கி ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு போய் அந்த மக்களை குடிசையில் அமர வைப்புகின்ற முயற்சி, அல்லது அரசு கட்டித்தருகின்ற குடியிருப்புகளில் அமர வைக்கின்ற முயற்சி, அல்லது அவர்களுக்கான ஒரு இழப்பீட்டு தொகையை தந்து அவர்கள் அகதிகளாக மாற்றுகிற ஒன்றிய மாநில அரசுகள் இந்த நடவடிக்கையை குறித்து இங்கு இருக்கின்ற அது பொதுவாக சுதந்திர இந்தியாவின் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் தமிழகத்தில் சிறிதும் பெரிதுமாக மாபெரும் ஊழலாக மலிந்து கிடக்கின்ற இந்த 3C என்று சொல்லக்கூடிய கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய இதை குறித்து விஜயனுடைய பார்வை என்ன, புரிதல் என்ன, இதெல்லாம் குறித்து உங்களை போன்ற தமிழ்நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, தினத்தந்தி, தினமலர் போன்ற தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகளோடு, நக்கீரன், ஜூனியர் விடன், குமர் ரிப்போர்ட்டர் போன்ற தமிழ்நாட்டுடைய முன்னணி இதழ்களுடைய ஆசிரியர்களோடு ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி எனக்கு மக்கள் வாக்களித்தால் இதையெல்லாம் குறித்து நான் செய்வேன், அப்படி இல்லை என்றால் நான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவேன் என்கிற ஒரு தெளிவான மக்களுக்கான செய்திகளை முதலில் பத்திரிகையாளர்களை எதிர்கொண்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மறுதளிக்காமல், நழுவி செல்லாமல், துணிந்து தன் கருத்துக்களை மனதில் இருப்பதை தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை மிக தெளிவாக மக்கள் முன் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அன்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் செய்தார் என்றால் நான் உள்பட பல தமிழக மக்கள் அவருடைய அந்த கட்சி தொடக்கத்தை, அவர் அரசியலுக்கு வருவதை மனதார வரவேற்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் விஜய் செய்கிறாரு, செய்வதாக சொல்கிறாரு. அவருடைய கட்சியோடைய என்ட்ரிலே இவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் அவர் மக்களுக்கு எடுத்துரைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கொள்கை கோட்பாடுலாம் இதுதான். நீங்கள் சொன்னதும் அவர் சொல்கிறதும் ஒத்து போகுது அப்படின்னா 2026 தேர்தல் யாருக்காக அமையும்? அதில் ஹீரோவா யார் இருப்போம்? 2026 தேர்தலில் கண்டிப்பாக விஜய் ஹீரோவாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால்
தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள், அத்தனைகளிலும் கிளைகள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 250லிருந்து 300 பூத்து கமிட்டிகள் அமைக்கிறாங்க. இந்த 300 பூத்துகள், ஒரு தொகுதிக்கு 300 பூத்து. அப்போ உங்களுக்கு 234 தொகுதிகளுக்கும் இந்த பூத்து கமிட்டியில் உட்காந்து ஏஜென்சியாக உள்ளே உட்காருவதற்கும், வருகின்ற பொதுமக்களிடத்தில் வெளியில் நின்று, தேர்தல் ஆணையம் அளிக்கப்பட்ட தூரத்துக்கு வெளியில் நின்று, இந்த கொள்கைக்காக நாங்கள் இந்த தேர்தலில் இங்கே நிற்கிறோம், எங்கள் சின்னத்தில் இவர் போட்டிடுறாரு, இவருக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 10 பேரோ 15 பேரோ, இப்படி கட்டமைப்பு கொண்ட அரசியல் புரிதல் உள்ள தெளிவுள்ள வீடுகளில் வீதிகளில் இருக்கிற பொதுமக்களை வாக்காளர்களாக வந்து வாக்குச்சாவடியில் நின்று வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த கட்டமைப்பு தேவை. அது தற்போது விஜயிடம் இல்லை. ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அவருடைய நடிப்பின்பால் அவர் மீது இருக்கிற மாறாத அன்பின் காரணமாக அந்த நடிப்பு, சினிமா என்கிற அந்த கவர்ச்சியின் ஊடாக ஈர்க்கப்பட்ட லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இளையோர்களும் இருக்கிறார்கள். கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்கிறாங்க, ஒரு நாள் ஓடணுன்றாங்க, மண்சோறு சாப்பிட்றாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ரசிகத்தன்மையுடன் கூடியதாக நான் பார்க்குறேன். ஓட்டு அரசியல் என்பது அதற்கான சில வரைமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் அவர் என்னைக்கு நிரப்பி அதை முழுவதுமாக ஃபுல்ஃபில் பண்ணி களத்தில் சந்தித்து அதற்கு பிறகு அவர் தேர்தலை எதிர்கொள்கின்ற போது தான் அவர் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஹீரோவாக, படத்தில் இருக்கிற ஹீரோ நிஜத்தில் ஹீரோவாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மண்ணில் உருவாகும். இவர் ஒன்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அல்ல, அல்லது விஜயகாந்த் போன்று ஏழை எளிய மக்களிடம் அன்பை பெற்றவர் அல்ல. ஆனால் இவர் தன்னோட நடிப்பு திறமையினால் ஒரு கவர்ச்சி அரசியல் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனங்களை கவர்ந்தவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அது ஒன்றே ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக அரியாசனத்தில் அமர்வதற்கு தகுதி என்றால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நகரம், கிளை, வட்டம், ஒன்றியம், மாவட்டம், இதில் எல்லாமே பூத் கமிட்டி போகிறது கூட ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இங்கெல்லாம் ஆள் இல்லை, இதெல்லாம் இருந்தால்தான் நம்ம ஒரு அரியணையில் ஏற முடியுங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் இருக்கும். பல நடிகர்களுக்கு அப்படி தெரியாமல் தானே இங்கே இந்த நாட்டுடைய மிகப்பெரிய நவரச நாயகனாக, உணர்ச்சி நடிகனாக, மாபெரும் ஒரு மகா நடிகனாக இருந்த சிவாஜி கணேசன் தோத்துட்டாரு, கமலஹாசன் வெற்றி பெற முடியல, நவரச நாயகன் கார்த்திக் வெற்றி பெற முடியல, மிகச்சிறந்த கதை எழுத்தாளர் வசனகார்த்தா நம்முடைய பாக்கியராஜ் வெற்றி பெற முடியல. தமிழ்நாட்டில் எத்தனையோ சினிமா ஹீரோக்கள் என்று சொல்லக்கூடிய கதாநாயகர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெற முடியாததற்கு எண்ணற்ற ஆதாரங்களை என்னால் அடுக்க முடியும். அதுபோன்று விஜயம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இத்தனை கேள்விகளை சொல்லுகிறேன். அவரை விமர்சனம் செய்ய வேண்டும், அவரை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு இல்லை. அவர் ஒரு தளபதி, ஒரு ஹீரோ, சினிமாவில் வேணால் அவர் வின் பண்ணியிருக்கலாம். அவர் போகிற இடம் ஃபுல்லாக ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போது பொலிட்டீஷியனாகவே நம்ம பேசலாம். சினிமாவை தாண்டி அரசியல்வாதிகள், ஒரு லீடர் ஒரு இடத்துல போய் நின்று பேசுகிறாரு, அவரை பார்க்குறதுக்கும் அவருடைய பேச்சை கேட்குறதுக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் வருது. பட் இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறுச்சா அப்படின்னா 0. இது மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க? யார் பேசும்போதெல்லாம் க்ரௌடு மட்டும் வந்துச்சு, வாக்கா மாறாமல்? உதாரணத்துக்கு 2011 தேர்தலில் திமுகவை நடிகர் வடிவேல் ஆதரித்தார். என் தொகுதியில் கூட ஓட்டு கேட்டார். சில பாயிண்ட்ல எனக்காக அவர் பேசினார். அங்கே கூடிய கூட்டம் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா நான் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் நான் அங்கே தோல்வியை சந்தித்தேன். ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பல்வேறு விஷயங்களை மனம் விட்டு என்னுடைய என்ன சொல்லுவாங்க, இத்தனை ஆண்டு காலம் இந்த பொது வாழ்வில் வலியோடு என் உள்ளத்திலே நான் பூட்டி வைத்திருந்து ரொம்ப வேதனையோடு வெடித்து விம்பி பல மேடைகளில் பேசியதை விட சில செய்திகளை உங்களோடு இன்றைக்கு நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினூடாக பகிர்ந்திருக்கிறேன். கண்டிப்பாக இதை பார்க்கின்ற எனது தமிழக மக்கள் இந்த கருத்துக்களில் உடன்பாடு ஆனதை ஏற்று எங்களை போன்றவர்களையும் தமிழ் சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகிற ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் ஊடகமாக இருக்கிற புதிய தலைமுறையின் வாயிலாக என் கோரிக்கை முன்வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தங்களுக்கும் தங்கள் நிர்வாகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு ஸ்டார் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.